ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 1 எடுத்துக்காட்டு 3 என்ன கொடுத்துருக்காங்க? வினோதா, செந்தமிழ் மற்றும் முகிலரசி ஆகியோர் நீர் நிரப்பும் போட்டியில் பங்கேற்கிறார். பாட்டிலில் தண்ணி நிரப்புற கையில் பிடிச்சி ஊற்று. நீங்கள்லாம் எல்லாரும் ஸ்போர்ட்ஸில் விளாண்டுருப்பீங்க இல்லையா? விளையாட்டு போட்டி வைக்கல பாட்டில் வரிசையாக வச்சுருப்பாங்க, தண்ணி இங்கே வச்சுருப்பாங்க. இதை கையில் அள்ளி போய் ஓடி போய் ஊற்றி ஊற்றி பாட்டில் நிரப்பணும். யார் அதிக அளவு தண்ணீர் நிரப்பியிருக்காங்களோ அவங்க தான் வின்னர்ன்ற மாதிரி முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசுன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 30 வினாடிக்குள் நீர் நிரப்ப சம கொள்ளளவை கொண்ட புட்டிகள் வழங்கப்பட்டது. வினோதா தன் புட்டியில் 1/2 பகுதியையும், செந்தமிழ் தன் புட்டியில் 3/4 பகுதியும், முகிலரசி தன் புட்டியில் 1/4 பகுதியும் நிரப்பினார்கள். அவங்க நிரப்பின அளவை கொடுத்துருவாங்க. முதலாவது, 2ஆவது மற்றும் 3ஆவது பரிசு யாருக்கு கிடைக்கும்னு கேட்காங்க. முதல்ல வினோதாவின் பங்கு. வினோதா நிரப்பிய நீரின் அளவு எவ்வளவு நிரப்பியிருக்கா? 1/2. செந்தமிழ் நிரப்பிய நீரின் அளவு 3/4 பாகம் நிறைச்சிட்டா. முகிலரசி ஒன்று பை 4 நிரப்பியிருக்காங்க. இதில் யார் ஃபஸ்ட்டு, யார் செகண்டு, யார் தேர்டுன்னு பார்க்கையில 3 பின்னங்களையும் ஒப்பிட போகிறோம். அப்போ என்ன செய்யணும்? 1/2, 3/4, 1/4 ஒப்பிட. இந்த 3 பின்னத்தையும் ஒப்பிட என்ன செய்யணும்? இந்த 2, 4 மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கும் 4க்கும் மீச்சியமா என்னவா இருக்கும்? 4ஆக தான் இருக்கும். நாலு தான் மீச்சியமா. அப்போ மீச்சியமா = 4. அப்போ பகுதி 4, எல்லாத்தையும் பகுதி 4 வர்ற மாதிரி நம்ம மேலே எங்களையும் எண்களால் பெருக்கணும். ஓகே, 2ஆல் பெருக்கும். அடுத்து கீழே 3/4 தான் இருக்குது, இன்னொன்று 1/4. எல்லா பகுதியும் ஒரே மாதிரி ஆக்கிட்டோம். இப்போ 1/4, அதை விட பெருசு 2/4, அதை விட பெருசு 3/4. ஓகே, இந்த 1/4 யாரு, 2/4 யாரு, 3/4 யாருன்னு பார்க்கணும். 1/4 யாரு? முகிலரசி. 2/4 யாரு? வினோதா. அடுத்து செந்தமிழ். இருக்கிறதுலே சின்ன அளவு 1/4, அது முகிலரசி ஃபஸ்ட்டு. அதாவது ரொம்ப கம்மியான அளவு நிரப்பியிருக்கவோ முகிலரசி. அடுத்த கம்மியான அளவு 2/4 வினோதா நிரப்பியிருக்கா. அடுத்து எல்லாத்தையும் விட அதிக அளவு நிரப்புனது செந்தமிழ். அப்ப அதிக அளவு நீர் நிரப்பிய செந்தமிழுக்கு தான் முதல் பரிசு. இப்ப செந்தமிழ் முதல் பரிசு. அடுத்து வினோதா 2ஆம் பரிசு. முகிலரசி 3ஆம் பரிசு. இந்த 3 பின்னத்துல எது அதிகமோ அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. அதை விட கம்மியாக இருக்கிறது செகண்ட் ப்ரைஸு, ரொம்ப கம்மியாக இருக்கிறது தேர்ட் ப்ரைஸ். ஓகேவா? பெருசுலேருந்து சிறுசுக்கு. அதிக அளவு நீர் நிரப்பியிருக்கவங்களுக்கு முதல் பரிசு,
செந்தமிழ் தான் அதிக அளவு நீர் நிரப்பியிருக்கா, 3/4 பாகம். அதுக்கடுத்து வினோதினி 1/2 பாகம், இவ 1/4 பாகம்.